ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்சுகி ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, போன வீடியோவில் நம்ம லைஃப்பை மாற்றுறதுக்கான சில ஹேபிட்ஸ், பழக்கங்கள், குணங்கள் இதை தான் பார்த்தோம். அதில் 5 விஷயங்கள் பார்த்தோம். மீதி 5 விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் விஷயம் டிசிப்ளின். நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். அப்படின்னா நம்ம முதல்ல மாறணும். நம்ம இன்றைக்கி இருக்கிற மாதிரி அப்படியே தான் இருப்போம். ஆனால் வாழ்க்கை மட்டும் மாறணும் அப்படின்னா அது எப்படி நடக்கும்? அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம டிசிப்ளினாக இருக்கிறோமா அப்படின்னு நம்மளே செக் பண்ணி பார்க்கணும். டிசிப்ளின் அப்படின்னா நம்ம பசங்களை பார்த்து சொல்கிறது, எந்த வேலையை எந்தெந்த டைமில் செய்யணுமோ அந்த வேலையை கரெக்டாக அந்தந்த டைமில் செய்கிறது. நமக்கு சில நேரங்களில் செய்யறதுக்கு விருப்பமே இருக்காது, ஆனாலும் அந்த நேரத்தில் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்கிறது. காலையில் சரியான நேரத்தில் எந்திரிக்கிறதுலேருந்து இந்த டிசிப்ளின் ஸ்டார்ட் ஆயிடுது. பொறுப்போடு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ரொம்ப முக்கியமான வேலைகள் இருக்கும், ஆனால் அந்த முக்கியமான வேலைகளை நம்ம ரொம்ப அலட்சியமாக நினச்சிட்டு அதை செய்யாமல் தேவையில்லாத சில விஷயங்களை செஞ்சிட்ருப்போம். தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருப்போம். இல்லை இந்த வேலை ரொம்ப முக்கியமானது அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை செய்கிறதுக்கு மனசு இல்லாமல், விருப்பம் இல்லாமல் நம்ம பொழுதுபோக்குக்காக வேறு ஏதாவது பண்ணிட்டு, ஆனால் நமக்கு விருப்பமே இல்லை அப்படின்னாலும் அது நம்மளோட டியூட்டி. அந்த டியூட்டியை நம்ம கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற பொறுப்போடு நம்ம இருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிசிப்ளின். இது பார்க்குறதுக்கு ரொம்ப லேஸாக இருந்தாலும் இந்த டிசிப்ளினை யார் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்களோ, யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ, வாழ்க்கை அவங்கள ஒரு பெரிய இடத்துல கொண்டு வரும். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக டிசிப்ளினாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் பொறுமை. பொறுமை அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம், இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நாளைக்கே பலன் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோன்னா அது யாருக்குமே சாத்தியம் இல்லை. இன்றைக்கி தொடங்கி நாளைக்கு அவ்வளோ ஈஸியாக பலன் பார்க்க முடியாது. ஒரு வீட்டில் இருந்தவங்க கிட்ட குரு ஒருத்தர் விதைகளை கொடுத்து, இந்த விதையெல்லாம் நீங்கள் மண்ணில் புதைச்சி வைங்க, இது ஒரு பெரிய மரமாக வளரும், அந்த மரம் உங்களுக்கு நிறைய பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இந்த விதையை வாங்கி மண்ணுக்குள்ளே தோண்டி புதைச்சி வச்சுருக்குறாங்க, தண்ணியெல்லாம் ஊற்றுறாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த விதையை திரும்ப திரும்ப தோண்டி அந்த விதை உள்ளே இருக்குதா, முளைச்சிருக்குதா அப்படின்னு தினந்தோறும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. மண்ணுக்குள்ளே இருக்கிற ஒரு விதையை தினந்தோறும் தோண்டி வெளியே எடுத்துகிட்டு இருந்தால் அது எப்படி முளைக்கும்? அது முளைக்கிறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் நமக்கு கொடுக்கணும், தன்னால் முளைச்சி வரும். அதே மாதிரி தான் நம்ம செய்கிற சில விஷயங்களுக்கு உடனே பலன் தெரியாமல் இருக்கும், ஆனாலும் நம்ம மனசில் இருக்கிற அந்த நம்பிக்கையை விடாமல் தொடர்ந்து அந்த விஷயத்தை செய்யணும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பொறுமை அப்படின்னா வேதனையோட மனசில் வேதனையை சுமந்துட்டு பொறுமையோடு இருக்கக்கூடாது, மனசில் நம்பிக்கையை வச்சுட்டு பொறுமையாக இருக்கணும். நம்ம ஒரு விஷயம் நினச்சிருப்போம், அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட பொறுமையாக காத்திருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அகலமாக உளறதை விட ஆழமாக உளறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் கைக்கு எட்டுற தூரத்தில் வரும்போது நம்ம விட்டுட்டு இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போய் ஒரு தொழிலாக கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட உடனே அடுத்த நாளே அதுக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா அது நடக்காது. அது மெதுவாக தான் நடக்கும். அது மாதிரி உங்களுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் தேடிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக தொடர்ந்து வாய்ப்புகளை தேடிட்டே இருங்க. நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னாலே போதும், நம்ம ஏதாவது தேட ஆரம்பிப்போம். 1-2 விஷயங்கள் ஃபெயில் ஆனால் கூட திரும்ப நம்ம தேடிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிளிக் ஆகி கிடைக்கும். அதுக்கு நமக்கு பொறுமை வேணும், அதே சமயத்தில் ஆர்வமும் வேணும். இது விடாமல் பொறுமையோட ஆர்வத்தோட எந்த விஷயத்தை நம்ம செய்கிறோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நமக்கு வெற்றியை கொடுக்கும். 3வது, உங்களை நீங்களே மன்னிக்கிறது. சில நேரங்களில் நம்மளோட சந்தோஷம் பறிப்போகிறதுக்கு நம்மளே காரணமாக இருப்போம். ஏன்னா நம்ம முன்னாடி நடந்த ஏதாவது விஷயங்களை யோசிச்சுட்டு நம்ம அந்த நேரத்தில் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம மேலே நம்மளே சில தப்புகளெல்லாம் சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் மற்றவங்களை எப்படி நம்ம மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கணுமோ அதே மாதிரி நம்மளே மன்னிக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும். அந்த சூழ்நிலையில் நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க, இனிமேல் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு நம்மளே திருத்திக்கணும், நம்மளே புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அதை புலம்பிகிட்டே இருக்கிறத விட இனிமேல் அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை மாதிரி பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட வழிகளும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வரீங்க, உங்களோட வழி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை மற்றவங்களுக்கு சொல்லி கூட சில நேரங்களில் புரிய வைக்க முடியாது. அதனால எல்லா விஷயமும் தெரிஞ்ச நீங்கள் தான் உங்ககிட்ட அன்பாக இருக்கணும், உங்களை நீங்கள் தான் மன்னிக்கணும். சில நேரங்களில் நம்மளே குறைச்சி மதிப்பிட்டுப்போம். நம்ம ரொம்ப அழகாக இல்லை அப்படின்னு நினைப்போம். சில நேரங்களில் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியல, நம்ம ரொம்ப திறமை இல்லாமல் இருக்கிறோம். அந்த மாதிரி நம்மளே ரொம்ப குறைச்சி எடை போட ஆரம்பிப்போம். அப்படி இருக்கக்கூடாது. எந்த நிலைமையில் நீங்கள் இப்போ இருந்தாலும் உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் மதித்தாதான் உங்களுக்கு எவ்வளோ தகுதி இருக்குது, எவ்வளோ திறமை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வேல்யூ பண்ணினீங்க அப்படின்னா தான் மற்றவங்க அதை கொஞ்சம் ஒத்துப்பாங்க. அதனால் நம்மளே குறைவாக பேசக்கூடாது. சில நேரங்களில் சில பேருக்கு எல்லாமே இருக்கும், எல்லாம் இருந்தாலும் அவங்க ரொம்ப குறைவாக நினச்சிப்பாங்க, நமக்கு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா உங்களால் ஒரு விஷயம் முடியும் அப்படின்னாலும் நீங்களே அதை நம்ப மாட்டீங்க, அதை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. உள்ளுக்குள்ளே ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு விஷயம் ஒளிஞ்சிருக்கும். அதை நம்புறதும் அதை கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்ததான் வீட்டை விட்டு வெளியே போகிறது. வாரத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே போகணும்.
குணம். வெளியே அப்படின்னா செலவு பண்ணி போகிறது கிடையாது. கோயிலுக்கு போகிறது, இப்போது ஏதாவது ரொம்ப முக்கியமான தேவையான பொருட்கள், நமக்கு வீட்டுக்கு நிறைய தேவையான பொருட்கள் இருக்கும், அவசியமான மளிகை பொருட்கள் முதற்கொண்டு இதை வாங்குறதுக்காக வெளியே போகிறது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவையாவது வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரதுக்கு பாருங்கள். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது நம்மளோட மைண்டு ஒரு மாதிரி இருக்கும். வெளியே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உலகத்தில் நீங்கள் ரோட்டில் நடந்து பாருங்கள், பலதரப்பட்ட மனிதர்களை பார்க்க முடியும். ரொம்ப சோர்ந்து போய் இருந்தீங்க அப்படின்னாலும் ரோட்டில் போகும்போது எத்தனையோ மனிதர்களை பார்ப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அதை பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும். எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஏன் நம்மளால் இருக்க முடியல? நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் அப்படின்னா வெளி உலகம் தெரியாமலே இப்போ யாரும் அப்படி இருக்கிறதில்ல. இருந்தாலும் சொல்கிறேன், சில பேருக்கு வீட்டிலே தான் இருப்பாங்க, வீட்டுக்கு எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துருவாங்க, வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஆனால் வாய்ப்பெல்லாம் நம்ம தான் உருவாக்கணும். நம்ம பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு போகிறதோ கோயிலுக்கு போகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளே உருவாக்கிட்டு வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு வாங்க. அது நம்ம மைண்டுக்கு நல்ல ஒரு சேஞ்ச் கொடுக்கும். வீட்டில் நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருந்தோம் அப்படின்னாலும் வெளியே போய் இத்தனை மனிதர்களை வந்து பார்த்துட்டு வரும்போது பார்க்குறதுன்னு நம்ம அவங்ககிட்ட பேச போகிறது கிடையாது. நம்ம போகிற வழியில் அப்படி நிறைய முகங்களை வந்து பார்த்துட்ருப்போம். அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு ஒரு புது உற்சாகம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கீழே விழுந்தாலும் எந்திரிக்கிறதுக்கான ஒரு குணம், எந்திரிக்கிறதுக்கான ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா வாழ்க்கை எப்போவும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் சில நேரங்களில் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். சில பேருக்கு அது 20 வயசில் இருக்கலாம், சில பேருக்கு 10 வயசில் இருக்கலாம், சில பேருக்கு 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசில் சில நேரங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமான நேரங்கள் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் வந்திருக்கும். நீங்களும் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப சோர்ந்து உடஞ்சி போயிடக்கூடாது. எவ்வளோதான் நிலமை ரொம்ப சிக்கலாக இருந்தாலும் அதிலேருந்து திரும்ப மீண்டு வர்றதுக்கான ஒரு பலன் வந்து நம்ம மனசுக்கு நம்மளே கொடுக்கணும். அப்போ நினைக்க வேண்டியது இதெல்லாம் ரொம்ப தற்காலிகமானது, கொஞ்ச நாளைக்கு இது வந்து இருக்கும், இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தொடக்கம் அப்படின்னு இருந்ததுன்னா முடிவு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதனால் இந்த கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு உண்டு அப்படின்னு நம்ம மனசுக்கு ஒரு தெம்பு கொடுத்துட்டு நம்ம திரும்ப அதிலேருந்து எந்திரிச்சு எப்படியெல்லாம் மேலே வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கணும். அதனால் அந்த நேரத்தில் முடங்கி போயிடக்கூடாது. இப்போ எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னா நம்மளும் ரொம்ப பலமாக தான் இருப்போம். ஆனால் ஏதோ ஒன்று சரியில்லை அப்படிங்கும்போது தான் நம்மளோட பலம் கூட ரொம்ப பலகீனமாக போகிற மாதிரி தெரியும். அந்த நேரத்தில் இல்லை நான் ரொம்ப பலமான ஆள் தான் அப்படின்னு சொல்லி, மனசளவில் பலமான ஆள் தான் அப்படின்னு அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரதுக்கு நம்ம வந்து ரொம்ப முயற்சி பண்ணணும். இந்த பாரம் இது கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு அந்த பாரத்துலேருந்து வெளியே வரதுக்கான மன உறுதியை நம்ம மனசுக்கு நம்மளே தான் கொடுக்கணும். அடுத்ததாக கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை. சில பேருக்கு இது ஒரு ஹாபியாகவே இருக்கும். கடன் வந்து இல்லை அப்படின்னாலும் எங்கேயாவது கடன் வாங்கி, அது கொஞ்சம் கடன் இருந்தால் தான் நிம்மதியாக இருக்கும். அந்த மாதிரி இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது, அங்கே வாங்கி இங்கே கொடுக்குறது அப்படின்னு அதை ஒரு பயங்கரமான ஒரு சிக்கலில் கொண்டு வச்சுருப்பாங்க. ஆனால் நிஜத்தில் பார்த்தா அது ஒரு பெரிய பாரமான விஷயம். நிஜத்தில் பார்க்குறதுக்கு இது ஒரு சின்ன விஷயம் தான் அப்படின்னு இருக்கும். ஆனால் அது ஒரு பழக்கமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப மோசமாக கொண்டு விட்டுரும். அதனால் கடனை முடிஞ்ச அளவுக்கு வெறுக்கிறது தான் நல்லது. கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணணும். கடன் வாங்கவே கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம்னா படிப்புக்காக, மருத்துவத்துக்காக, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. ரொம்ப சிக்கலாக அந்த நேரத்தில் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கடன் வாங்குவோம். அதே போல் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வரவே கூடாது அப்படின்னு அதிகமாக சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பழகணும். இருக்கிறதுலேயே நிம்மதியான வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, அதே மாதிரி கடன் இல்லாத வாழ்க்கை. கடன் இல்லாத ஒரு மனிதராக இருந்து பாருங்கள், அதோட சந்தோஷமே வேறு மாதிரி இருக்கும். அடுத்ததான் நம்ம ரொம்ப முக்கியமாக யோசிக்கிறது அடுத்தவங்களுக்காக தான். அந்த அடுத்தவங்க இப்படி சொல்லிடுவாங்களோ அப்படி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு தான் நம்ம நிறைய நேரங்களில் யோசித்து, நமக்கு நிறைய திட்டங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி புதுசாக ஏதாவது விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஆரம்பித்தா கூட யாராவது ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம செய்யாமல், நான் சொல்கிறது நல்ல விஷயங்கள், நம்மளோட முன்னேற்றத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் யாராவது ஏதாவது நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஸ்டாப் பண்ணி அப்படியே வச்சுருப்போம். இப்போ என்னோட யூடியூப் சேனல் கூட எடுத்துக்கலாம். சில பேர் நினைப்பாங்க இது எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க. ஆனால் இதை எதுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இதுலேருந்து என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தான் தெரியும். என்னோட சந்தோஷத்துக்காக, என்னோட நன்மைக்காக நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு வைங்களேன். இதே மாதிரி உங்களோட விஷயங்களையும் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஏதாவது யோசிப்பாங்களோ அப்படின்னு நினச்சி மற்றவங்களுக்காக சில விஷயங்களை ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணினாலும் சரி, என்ன பண்ணாட்டியும் சரி, வாழ்ந்தாலும் ஏதாவது சொல்லுவாங்க, தாழ்ந்தாலும் ஏதாவது சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இருந்தோம் அப்படின்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. செய்கிற விஷயம் நமக்கு நன்மை கொடுக்குறதா இருக்கணும், யாருக்கும் எந்த பாதிப்பையும் கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லா விஷயத்தையும் செய்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு. அதனால் மற்றவங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை பற்றி நீங்கள் ஒரு நாள் யோசிக்க முடியாது. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.